அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணாந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் ஆத்திச்சூடி வன் சொல் வழங்கேல். அதாவது துன்புறுத்தக்கூடிய கடும் சொற்களை பேசாதே, இனிமையான இன்பமான சொற்களை பேசுங்கள். வள்ளுவன் சொல்றான் இல்லையா, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால வன் சொல் பேசேல் என்று அவை சொல்லுகிறாள். நாமும் முடிந்தவரை, ஏன் 100க்கு 100% அந்த கடுமையான சொற்களை பேசாமல் இனிமையான சொற்களை பேசுவோமாக. அடுத்ததாக நண்பர்களே, ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிக்ஸ் சாப்டர்ல பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா கன்ஸ்ட்ரிக்ஷன், சுருக்கம், ஒடுங்குதல், நெரித்தல் அப்படின்னு இதுக்கு எடுத்துக்கலாம். கன்ட்ராக்ஷன் வேற, கன்ஸ்ட்ரிக்ஷன் வேற. சுருக்கம் அப்படின்னா பெரிதாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படி சுருங்கி போறது. ஒடுக்கம் அப்படின்னா ஒரு பொருள் அப்படியே நல்ல பெருசா இருக்கும், அப்படியே ஒடுங்கிடும். இந்த பானை, தகர பானை, தகர டப்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிங்கன்னா அப்படியே உள்ள ஒடுங்கிடும் இல்லையா, அப்படி ஒடுங்கி போதல். நெரித்தல்னா அழுத்துதல், போட்டு நெரிக்கிறான்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த சுருங்குதல், சுருக்கம் அப்படிங்கிறதுக்கு இந்த கிட்னி ரொம்ப சுருங்கி போச்சு டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இரத்த குழாய் சுருக்கமாயிடுச்சு, நுரையீரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருங்கி போச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. இன்னொரு வகையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, மாங்காயை பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 4-5 நாள் கீழே போட்டீங்கன்னா அப்படி சுருங்கி போயிரும் பாருங்க, சூம்பி போயிரும் இல்லையா. அதானுங்க, இப்படி ஏற்படக்கூடிய நிலைப்பாட்டுக்கு தான் கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பேர். இந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் எப்படியெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, வெளிப்புறமாக ஏற்படும், உள்புறமாக ஏற்படும். அந்த ஆரிஃபைசஸ், துவாரங்கள் இருக்கு இல்லையா, துளை, அது நெருங்குதல் இப்படி ஏற்படும். அடுத்து எலும்புகள்ல இந்த சுருக்கம், சுண்டுதல் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து அந்த எலும்பு பகுதியே பார்த்தீங்கன்னா கட்டி போட்ட மாதிரி ஒரு உணர்வு, பேண்டேஜிங் பார்த்தீங்கன்னா டைட்டா அந்த எலும்பு கட்டின மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்தெந்த வகையில ஹோமியோபதி பயன்படும், இது என்னென்ன காரணங்களால நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர் இந்த சுருக்கத்தை அதிகமா உருவாக்கும். மருந்துகள் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் அந்த சுருக்கத்தை உருவாக்கிடும். மன அழுத்தம் உருவாகும். புகைப்பிடித்தல், ஆஸ்மா அது உருவாக்கும். பிரசவம், டெலிவரி டைம்ல அந்த சுருக்கம் ஏற்படும். அலர்ஜி, பூச்சி கடிக்கிறது, உடற்பயிற்சி, இப்படி பல காரணங்கள் இந்த சுருக்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக அமைகிறது. இதற்கு ஹோமியோபதியில என்ன மருந்துகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போமா. இதற்கு ஹோமியோபதியில நிறைய மருந்துகள் இருக்குங்க. செமிசிஃபுகா, காஸ்டிகம், கோகுலஸ், பெல்டோனா, கிராஃபைட்டிஸ், ஹயோசயமாஸ், மெர்க்சால், நக்ஸ்வாமிகா, பிளம்பம், ரெக்ஸ்டாக்ஸ் போன்ற பல மருந்துகள் இதில் இருக்கு. அதனால நான் 1-2 எல்லாம் இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத சூழல். ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்கிறதுனால இது மாதிரி பிரச்சனை வந்தால் டாக்டர்ஸ் இதெல்லாம் ஸ்கேன்ல இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் தெரியும். அப்போ அது மாதிரி இருக்குதுனாங்கன்னா உடனடியாக நீங்கள் ஹோமியோபதி டாக்டரை அணுகுங்கள். அவர்களிடம் இது மாதிரி சொன்னீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு உரிய மருந்துகளை கொடுத்து அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து விடுவார்கள் என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.